ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம காயின் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம வாட்டர் ஃபில்டர்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். அதை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு மாதிரி நம்ம பஜ்ஜி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதில் கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். இப்போ நம்மளோட மெயினான பேபிகார்னை எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். இதை நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், குட்டி காயின் ஷேப்புக்கே வந்திருக்கு. இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த குட்டி பேபிகார்னை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அது நல்லா ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அது நல்லா ஊறட்டும். இந்த டைமில் நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். பஜ்ஜி சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த உப்பில் ஊறின பேபிகார்ன்ஸை நம்ம இந்த பஜ்ஜி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்னு. இது மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா பேபிகார்ன்ஸையும் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அது வரைக்கும் நல்லா இது குக் ஆகட்டும். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. கலரும் நல்லா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது பபிள்ஸ் கொஞ்சமாக நல்லாவே அடங்கியிருக்க பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம இந்த எல்லா பஜ்ஜியும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான காயின் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மசாலா டீ. அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டை எடுத்துக்கிறோம், கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எடுத்து இப்படி தட்டிக்கோங்க. ரொம்ப பவுடராக்க வேணாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே போதும். அப்புறம் இஞ்சி எடுத்து அதையும் நம்ம இடிச்சுக்கலாம். அப்புறம் பால் பாத்திரத்தை எடுத்து நம்ம பால் இதில் ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றின உடனே நம்ம தட்டி வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நம்ம இதில் போட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா 1க்கு 2 தான் நம்ம தட்டியிருப்போம், அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் இஞ்சியும், தட்டின இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா டீ தூளையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நம்மளுக்கு நல்லா கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் காய வேணாம், அதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா தான் கொதிக்கும் போது இது எல்லாமே கொதிஞ்சு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்பப்போ நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
இந்த டைமில் வந்துட்டு நம்ம கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கரும்பு சர்க்கரை பிடிக்காதுன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சம்டைம்ஸ் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், டீ நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வருது. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டி அந்த டஸ்ட்டெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மசாலா டீ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.